ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனீஸ் வாய்ஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகா சிவராத்திரியோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மகா சிவராத்திரிக்குன்ட்டு நிறையவே வரலாறுகளும் புராண கதைகளும் சொல்லப்படுது. ஆனால் ரொம்பவே அதிகமாக பேசப்படுற 5 புராண கதைகளை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி என்பது சிவன் மற்றும் பார்வதி அவர்களின் தெய்வீக இணைப்பை நினைவு கூறும் புனித நாள். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முன் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி அன்று இது கொண்டாடப்படுகிறது. சிவன் லிங்கோத்பவராக தோன்றிய நாள். பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய நெருப்பு தூணாக காட்சியளித்தார். அந்த தூணின் அடியையோ முடியையோ காண முடியாதபடி ஈசன் எல்லையற்றவர் என்பதை உணர்த்திய தினம் இது. விஷம் உண்ட கதை. ஒரு காலத்தில் தேவர்களுடைய பலமும் ஆயுளும் குறைய ஆரம்பித்தது. அவர்களுக்கு மீண்டும் அந்த சக்தி கிடைக்க வேண்டுமென்றால் அமிர்தம் ஒன்றிய வழி என்று பிரம்மா கூறினார். அந்த அமிர்தம் இருக்கின்ற இடம் பார்க்கடல். அதனால் தேவர்கள் அசுரர்களையும் கூட்டிக் கொண்டு பார்க்கடலை கடைய முடிவு செய்தனர். பார்க்கடலை கடைய மந்தரமலையை மத்தியாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் பயன்படுத்தினர். இந்த பெரும் நிகழ்வை விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மந்தரமலையை தாங்க உதவினார். கடைந்ததும் முதலில் ஹாலகால விஷம் வெளிவந்தது. அது உலகத்தை அழிக்கும் சக்தி கொண்டது. உலகை காப்பாற்ற சிவன் அந்த விஷத்தை குடித்தார். அது அவரது தொண்டை பகுதியில் தங்கி அவர் நீலகண்டன் ஆனார். வேடன் கதை. ஒரு நாள் வேடன் ஒருவன் காட்டுக்குள் வேட்டையாட போனான். அப்போது திடீரென ஒரு புலி அவனை துரத்த ஆரம்பித்தது. பயந்து ஓடிக்கொண்டே போன அவன் ஒரு வில்வ மரத்தின் மேல் ஏறி தப்பித்து கொண்டான். கீழே இறங்கினால் புலி தாக்கும் என்பதால் அவன் இரவு முழுவதும் மரத்தின் மேலேயே பயத்துடன் கண் விழித்து இருந்தான். அந்த மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கம் இருந்தது. பசியறியாமல் இரவு முழுவதும் சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகளை போட்டு சிவராத்திரி விரதத்தை அறியாமலேயே அனுஷ்டித்தான். இதனால் அவனுக்கு முக்தி கிட்டியது என்பது ஒரு பிரபலமான கதை. சிவன் பார்வதி திருமணம். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணம் நடைபெற்ற புனித இரவாகவும் இந்த மகா சிவராத்திரி கருதப்படுகிறது. பார்வதி தேவியின் தவம். உலகம் பிரளயத்தில் மூழ்கிய போது மீண்டும் உயிரினங்கள் செயல்பாட்டிற்கு வர அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டி மகா சிவராத்திரி அன்று விரதமிருந்தார். சிவபெருமான் உலகை மீண்டும் படைத்தருளினார். இதனால் இது வழிபாட்டிற்குரிய நாளாகவும் மாறியது. மகா சிவராத்திரி பெண்களுக்கு நல்ல கணவன், குடும்ப ஒற்றுமை, வாழ்க்கையில் நிலைத்த அமைதி என்று பலன் தரும் நாளாக கருதப்படுகிறது. இந்த இரவில் சொல்லும் ஒவ்வொரு மந்திரமும் பார்வதி தேவியின் தவம் போல உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும். ஓம் நம சிவாய. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக கதைகளை தெரிஞ்சுக்க ஹனீஸ் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.